ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கள புத்தகம் அல்லது நில அளவை புத்தகம், ஃபீல்டு புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீல்டு புக்னா என்ன, ஃபீல்டு புக்கில் என்னென்ன மாதிரியான ட வகைகள், அதாவது என்னென்ன மாதிரியான ஃபீல்டு புக்ஸ் இருக்குது, அது எதுக்கு பயன்படுத்துவோம், அந்த ஃபீல்டு புக்கில் நம்ம எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீல்டு புக் அப்படிங்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய செயினேஜ் நில அளவுகளாக இருக்கட்டும், ஸ்கெச்சஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய குறிப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பின்னாடி நம்ம எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைப்போம். அந்த நோட்டு புத்தகத்துக்கு பேர் தான் ஃபீல்டு புக் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கள புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இது 20க்கு 12, அதாவது 20 சென்டிமீட்டர் நீளமும் 12 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு செவ்வகமான ஒரு நோட்டு புத்தகமாக இது இருக்குது. ஸோ இதில் 2 விதமான ஃபீல்டு புக் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் ஃபீல்ட் புக், இன்னொன்று வந்து டபுள் லைன் ஃபீல்ட் புக். சிங்கிள் லைன் ஃபீல்ட் புக் அப்படின்னா ஃபீல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இருக்கக்கூடிய லைன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கோ அதை வச்சு இந்த 2 விதமான இது இருக்குது. ஸோ சிங்கிள் லைன்னா ஒரே ஒரு கோடு மட்டும், அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபீல்டு புக்கில் ஒரு பேஜில் சென்டரில் ஒரே ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது சிங்கிள் லைன். இதே டபுள் 2 கோடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கோடுகள் அல்லது டபுள் லைன் ஃபீல்டு புக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அந்த சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, மிக விரிவான விவரங்கள், அதாவது மோஸ்ட் டீட்டெயில்டு ஒர்க்கு, நம்ம வந்து அதிகமான விவரங்கள் இருக்கக்கூடிய பணிகளுக்கும், லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவில் நில அளவைகள் பண்ணுறதுக்கும் இந்த சிங்கிள் லைன் ஃபீல்டு புக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிங்கிள் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு ரெட் லைன் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரே ஒரு ரெட் லைன் தான் இருக்கும். அந்த ரெட் லைன், இந்த லைனுக்கு பேர் வந்து சர்வே லைன் அப்படின்றோம். இதில் எடுக்கக்கூடிய அளவுகள், இந்த செயினேஜஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கோட்டின் மேலே தான் நம்ம எழுதி வைக்கணும். ஆப்செட்ஸ் எல்லாமே ரைட் ஆர் லெஃப்ட், நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய செயினேஜுக்கு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வரும்போது ஃபீல்டு புக்லேயும் ரைட்லேயோ அல்லது லெஃப்ட்லேயோ அது வந்து என்ட்ரி பண்ணப்படணும். ஸோ அடுத்ததாக நம்ம டபுள் லைன் ஃபீல்டு புக், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபீல்டு புக் வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒர்க் அப்படின்னா அனைத்து சாதாரண பணிகளுக்கும் இந்த டபுள் லைன் ஃபீல்டு புக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் 2 நீலம் அல்லது சிகப்பு. ஸோ சிங்கிள் லைன் ஃபீல்டு புக்கில் ஒரே ஒரு ரெட் லைன் மட்டும்தான் இருக்கும். டபுள் லைன் ஃபீல்டு புக்காக இருந்தால் நீலம் அல்லது சிகப்பு, ஸோ நீலம் அல்லது சிகப்பு கலரில் இருக்கும். இதில் வந்து 2 கோடுகள் வரையப்பட்டிருக்கும். அந்த 2 கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செயின் லைன் அல்லது செயினேஜ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 கோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து நமக்கு தேவையான செயினேஜஸ் எழுதணும். பக்கவாட்டில் நமக்கு தேவையான ஆப்செட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 விதமான ஃபீல்டு புக் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது பயன்படுத்தினது டபுள் லைன் ஃபீல்டு புக் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான புத்தகத்தில் வந்து நம்ம எழுதுறதுக்கு என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வே வந்து ஸ்டார்ட் பண்ண டேட்டு, அது எண்டாகக்கூடிய டேட்டு, யார் எடுத்துருக்காங்களுடைய அவங்களுடைய பேர், இதெல்லாம் வந்து குறிக்கப்படணும். ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம குறிச்சிருக்கணும். சர்வே லைன், ஸோ என்ன மாதிரியான சர்வே லைன்னா ABBCCD நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஸோ அந்த சர்வே லைன் வந்து எழுதப்பட்டிருக்கணும். சர்வே ஸ்டேஷன்ஸ், இப்போ ஏ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதனுடைய லொக்கேஷனுக்கான ஸ்கெட்ச், ஏன்னா இந்த மாதிரியான சர்வே ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டேஷன்ஸை வச்சு தான் நம்ம பிற்காலத்தில் நமக்கு தேவையான இன்னொரு விவரங்களை வந்து வரைவோம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சர்வே ஸ்டேஷன்ஸினுடைய லொக்கேஷன்ஸ்க்கான ஸ்கெட்சுகள் வந்து நம்ம வரையப்பட்டுக்கணும். போட்டியினுடைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ABBCCD அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கணும். இந்த ஃபீல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து மேலே தான் எழுதணும். ஸோ கீழேருந்து 0ல் ஆரம்பித்து நமக்கு தேவையான விவரங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி எழுதிக்கிட்டே போகணும். அனைத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து உடனடியாக ஃபீல்டு புக்கில் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இப்போ நீங்கள் எந்த விவரங்கள் எடுத்தீங்கனாலும் அது ஃபீல்டு புக்கில் உடனே எழுதப்படணும். ஒருவேளை தவறாக எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் எழுதணும். ஓவர் ரைட்டிங், அதாவது அது மேலேயே வந்து நம்ம எழுதக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு முழு பக்கத்தையும் நீங்கள் நிராகரிக்கிறீங்க, வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதை வந்து ஒரு கிராஸ் பண்ணிவிட்டு இது வந்து கேன்சல்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து நம்ம ஆப்செட் வரையும் போது நமக்கு ரைட் சைட்லேயோ அல்லது லெஃப்ட்லேயோ இருக்கக்கூடிய அந்த பக்க தேவையான பொருட்கள், என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கோ அதுக்கு தேவையான மரபுசார் அடையாள குறிகள், அதுக்கு வந்து
ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அடையாளக்குறி இருக்கும். அந்த அடையாளக்குறி குறிக்கப்பட்டு அந்த விவரங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கணும். எண்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அதுமாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து அடித்து எழுதக்கூடாது. ஆப்செட் வந்து புள்ளிகளுக்கு நெருக்கமாகவும் கச்சிதமாகவும் செயினேஜோட லைன், அதாவது செயினேஜோட லைனுக்கு கரெக்டாகவும் இருக்க மாதிரி எழுதணும். இந்த மெயின் செயின் லைனை ஏதாவது வந்து பவுண்ட்ரி லைன்ஸோ அல்லது ரோட்ஸோ அல்லது ஏதாவது வால்ஸோ வந்து கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா அது கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டே வந்து எழுதணும். எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதையும் எழுதணும். எந்த செயினேஜில் அது கட்டாயி போகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து இதில் வந்து எழுதப்பட்டிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான ஸ்டேஷன்ஸை வந்து நம்ம குறிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த முக்கோணம் மாதிரி போட்டு ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்டேஷனை வந்து குறிப்போம். ஸோ இது இல்லாமல் டை ஸ்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது வந்து வட்ட வடிவத்திலையோ அல்லது வந்து நீள்வட்ட வடிவத்திலையோ ஏபின்னு, அதாவது டை ஸ்டேஷன்ஸ் அல்லது சப்சிடரி ஸ்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வரைகிறதுக்கு இந்த மாதிரி நீள்வட்டம் அல்லது வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம வரைவோம். முக்கோணமாக இருக்கக்கூடியது மெயின் ஸ்டேஷன், ஓவல் அல்லது நீள்வட்டமாக இருக்கக்கூடியது வந்து டை ஸ்டேஷன்ஸ் அல்லது வந்து சப்சிடரி ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம வரைகிறதுக்காக அதாவது காமிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு புக்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடியது. அடுத்து வந்து ஒரு செயின் சர்வே வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு செயின் சர்வே வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு ஃபீல்டு ஒர்க் முடிஞ்சோடனேயுமே வந்து ஃப்ளாட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ஸ்கேல் வேணும், அது வந்து எந்த ஸ்கேல் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணுறப்ப, அதாவது நமக்கு எந்த ஸ்கேலில் ஃப்ளாட் பண்ணால் வரைபடத்தாளுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட வரைபடமானது அடங்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சூட்டபுளான ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போதுமே நம்ம வரையக்கூடியது நார்த் டைரெக்ஷனை மீன் பண்ணி, அதாவது நார்த் டைரெக்ஷனில் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியானது நார்த் டைரெக்ஷனில் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரியான டைரெக்ஷனில் தான் வரையப்படணும். மார்ஜின், அதாவது வந்து நீங்கள் மார்ஜினு, தலைப்பு, அதுக்கப்புறமா வந்து தேவையான விவரங்கள்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாம் போக அதனுடைய வரைபடத்தாளில் சென்டரில் வந்து இந்த டிராயிங் மொத்தமும் இருக்க மாதிரி நம்ம வரையணும். எப்போதுமே வரையும் போது முதலாக பேஸ் லைன் அப்படிங்கிறது தான் முதல்ல வரையணும். அதுக்கடுத்து பேஸ் லைன் முடித்ததுக்கப்புறமா இடையில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த முக்கோணங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் லைன், ஸோ இந்த செக் லைனால் நம்ம செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா டை லைன் வருது, டை ஸ்டேஷன் வருது, பேஸ் லைன் வருது அப்படிங்கிற இதெல்லாம் என்னங்கிறத அடுத்து வரக்கூடியதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுபோல் ஆப்செட்டை வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு வந்து செயினேஜை வந்து குறிப்பிட்டு அதிலிருந்து ஆப்செட்களை யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஆப்செட் மூலமாக நம்ம வந்து ஆப்செட்ஸை வந்து குறிக்கணும். ஹெட்டிங் எழுதிட்டு இது வந்து நார்மலாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வேலைகள் தான். ஸோ இதை வந்து ஓரளவு வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்செட் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆப்செட் பக்க அளவுகள் வந்து நம்ம கிராஸ் டாப் பண்ணும்போது கிளை கோடுகள் ஆப்செட்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதை ஃப்ளாட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஆப்செட் ஸ்கேல். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ஒரு செங்கோணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். இதை வச்சு நம்மளால் ஆப்செட் பெர்பெண்டிகுலர் ஆப்செட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம வரைவதற்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து இங்கிங் மேப்ஸ் ஆர் பிளான்ஸ், அதாவது வந்து ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேப்பையோ அல்லது வந்து பிளான்ஸையோ வந்து நம்ம மையிடுவோம், அதாவது இது என்னென்னா கலரிங் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னா ஒரு பிளானை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்னா மேலேருந்து கீழாவோ அல்லது இடமிருந்து வலமாகவோ அதை வந்து பண்ணணும். ஒன்று மேலேருந்து கீழே பண்ணணும், இல்லை இடமிருந்து வலமாக இந்த கலரிங் பண்ணக்கூடிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ நம்ம வரையக்கூடிய அந்த லைன்ஸ், அந்த மையிடப்படக்கூடிய கோடுகள் வந்து தெளிவாகவும் அழகாகவும் இருக்கணும். முதல்ல பிரெஞ்சு கர்வை வச்சு வளைவான கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடுகளை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான்
நேராக இருக்கக்கூடிய கோடுகளை வரையணும். ஸோ ஏதாவது வளைவான கோடுகள் இருந்துச்சுன்னா முதல்ல வளைவான கோடுகளை ஃப்ரெஞ்ச் கர்வ் மூலமாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நேராக இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே வரையணும். ஸோ இந்த கலரிங் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிறணும் அப்படின்னு பார்க்குறோம். கலரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தமாக வரைபடத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கிறணும். ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணாமல் லைட்டாக யூஸ் பண்ணணும். மொத்தத்துக்கு ஒரே ஒரு கலர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். நீங்கள் கலரிங் பண்ணும்போது நம்ம கலரிங் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு தான் பண்ணணும், சாய்வாக வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரோடு மெட்டலில் இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலராக இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நார்த்து பாயிண்ட். நம்ம நார்த்து பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்மளுடைய ட்ராயிங்கில் நார்த் டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணி காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நார்த் டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து காமிக்கணும். ஸ்கேல் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய டைட்டிலில் ஸ்கேல் என்ன ஸ்கேலோ அந்த ஸ்கேல் வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கணும். என்ன ஸ்கேலில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து கன்வென்ஷனல் சைன்ஸ். அதாவது வந்து இது வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து ரோடு மெட்டல்டு, ரோடு அன்மெட்டல்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெலாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தில் அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே காட்டப்படலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் எந்த சிம்பிள்ஸுமே காட்டப்படல. நம்ம ஏற்கனவே படித்த ஆங்கில புத்தகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே கன்வென்ஷனல் சைன்ஸ் என்ன இருக்கோ அது அதனுடைய கலர் என்ன மாதிரியான கலரிங் நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓரளவு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதா?